வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் பட்டசோம்பு. நான் உங்க செஃப் பிரவீன். இன்னைக்கு சேனல்ல நம்ம பார்க்க போறது காரக்குடி சிக்கன் குழம்பு. இந்த காரக்குடி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு நமக்கு என்னென்ன ஐட்டம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனும் வித் போனோட தான் இருக்குது. நீங்க போன்லெஸ் விட போன் வாங்கிக்கோங்க, குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். 1/2 கிலோ சிக்கன், நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டும் நான் தட்டி வச்சிருக்கேன். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பல்லா ஒரு 6 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி நான் தட்டி வச்சிருக்கேன். அது போக மசாலாஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய், பட்டை ஒரு பெரிய சைஸ் பட்டை 1, 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம், குருமிளகு ஒரு 1/2 ஸ்பூன் குருமிளகு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம சிக்கன் குழம்பை தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்பு இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியா வேணும்னா தேங்காய் யூஸ் பண்ணுங்க. சில பேர் எனக்கு குழம்பு வந்து தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த தேங்காய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம எடுத்து வச்ச குருமிளகும் சீரகத்தையும் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்றேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதுல நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னு இருக்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1 எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறம் நல்லா நசுங்கிடுச்சு, தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நசுங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபயர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மசாலா போட்டோன்னே கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் அப்படியே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வதக்கின மசாலாவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை குக்கர்ல போட்டு ரெடி பண்ணிடலாம். அப்பதான் உங்களுக்கு
காரைக்குடி சிக்கன் நல்லா டேஸ்டா வரும் குக்கர்ல பண்ணும்போது. சிக்கனுக்கு மேல அந்த குழம்புக்கு மேல எண்ணெய் நிறைய மிதக்கும். அந்த எண்ணெய் வந்து நம்ம நார்மல் கடாயில போட்டு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து அவ்வளவா மேல வராது. இதே நீங்க குக்கர்ல பண்ணும்போது நீங்க கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினாலும் அது மேல குழம்புக்கு மேல எண்ணெய் மிதக்கும். அதுக்காக தான் நம்ம குக்கர்ல இந்த குழம்பு பண்ண போறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல இந்த தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோட நம்ம இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எலும்போடு இருக்கிற சிக்கன், ஒரு 1/2 கிலோ சிக்கன் நம்ம இதுல இப்போ ஆட் பண்ணிருக்கோம். போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுல கொஞ்சமா வாட்டர் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் சிக்கனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுல நம்ம அந்த ஜாரு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, ஜாரு மிக்ஸி ஜார் தண்ணி எடுத்து இதுல கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இத மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். ஒரு 2 விசில் விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப 2 விசில் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாத்துடலாம். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆயில் எல்லாம் மேல மிதந்து வந்திருக்கு. இதுக்குதான் நம்ம குக்கர்ல இந்த குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். குக்கர்ல வைக்கும் போது உங்களுக்கு ஆயில் நல்லா வந்து மேல வரும். இந்த ஆயில் மேல வர்றது தான் இந்த காரைக்குடி சிக்கன் குழம்புக்கு உண்டான ஸ்பெஷல். அதனால குக்கர்ல செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம காரைக்குடி சிக்கன் குழம்பு. இது கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நம்ம சேனல் பட்டசோம்பு. நான் உங்க செஃப் பிரவீன்.